இன்றைய தினம் தமிழக அரசியல் களத்தில் சமூக வலைதளம் வாயிலாக ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்திய சங்ககிரி ராஜ்குமார் இயக்குனர் அவர்களுடன் நாம் இருக்கிறோம். அவர் என்ன பதிவு பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சீமான் மற்றும் பிரபாகரன் இருவரும் இருந்த புகைப்படத்தை நான் தான் எடிட் செய்தேன் அப்படின்னு அந்த சமூக வலைதளத்தில் முகநூல் பக்கத்தில் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தது ஒரு பெரிய சர்ச்சையும் பரபரப்பையும் கிளப்பியிருக்கு. அது தொடர்பாக இயக்குனர்ட்ட நம்ம அதை பத்தி கேட்கலாம். வணக்கம் சார். அதாவது நீங்க இன்னைக்கு சமூக வலைதளத்தில் நீங்க ஒரு பதிவிட்டிருக்கீங்க, அது தொடர்பாக உங்களுக்கு கருத்து? ஆமாங்க, நான் தமிழ் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் கிராஃபிக் டிசைனராக தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ அது கம்ப்யூட்டர் அனிமேஷன் வந்து ரொம்ப பிரபலமாக ஆகாத ஒரு காலகட்டம். அது 2006-7 காலகட்டங்களில் கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றது ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. அப்போ வந்து நான் விசாரணை ஒரு டைட்டில் நான் பண்ணதுக்காக பெரிய பாராட்டு விழா நடத்தினாங்க. தமிழ் டிவி எம்டி வந்து எனக்கு தங்கத்துல மோதலாம் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு நான் கிராஃபிக் டிசைன்ல ரொம்ப பிஸியா இருந்தேன். அப்போ வந்து அங்க செங்கோட்டையன் ஒருத்தர் வேலை செஞ்சாரு. இந்த தமிழ் தொலைக்காட்சியில மக்கள் தொலைக்காட்சி மாதிரி வெங்காயம் சீரியல் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அடிக்கடி அவர் வருவார். சில நேரங்கள் அவருக்கு தேவையான டிசைன் பண்ணுவார், டைட்டில் அனிமேஷன் எல்லாம் பண்ணிட்டு போவார். ஒரு கட்டத்துல வந்து எனக்கு ஒரு டிவிடில அண்ணன் சீமானோட புகைப்படமும் தலைவர் பிரபாகரன் வேற சில ஆளுமைகளோட இருக்கக்கூடிய சில புகைப்படங்களை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து, இதை இவங்களை எடுத்துட்டு வந்து தலைவரும் அண்ணன் சீமானும் பக்கத்துல இருக்கிற மாதிரியான புகைப்படமா எனக்கு எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. நான் எதுக்காக கேட்கும்போது அவருக்கு நான் சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணணும், அவர் வீட்டில் ஃப்ரேம் மாட்டி வச்சா அவருக்கு ரொம்ப பிரபாகரன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எனக்கும் தமிழ் தேசிய ஈடுபாடு உண்டு, தலைவர் பிரபாகரன் நேசிக்கக்கூடிய அண்ணன் சீமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வேலையை ரொம்ப ஆர்வமா செஞ்சேன். மற்ற வேலைகளை செய்யறத விட ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப ஆர்வமா செஞ்சு கொடுத்தேன். அப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புகைப்படம் வந்து அதை அவர் நேரில் சந்திச்சதா சமூக வலைதளங்களையும் பத்திரிகைகளையும் வெளியில வந்துச்சு. நான் செங்கோட்டையன் கேட்டேன். அவர் சொன்னார் தேவையாக பயன்படுது அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷம் தானே, இல்லைன்னா வீட்டில் இருந்தா யாருக்கு தெரிஞ்சிருக்க போது, அது வந்து இன்னைக்கு ஒரு தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான தலைவர் நம்ம உருவாக்குறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா அதுக்கு பிறகு தலைவர் பிரபாகரன் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விகளுக்கு பிறகு யாராவது ஒரு தமிழ் வந்து தமிழர்கள் ஒருங்கிணைங்க அப்படிங்கும்போது அண்ணன் சீமானா இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அவருடைய சிந்தனைகளை நான் உள்வாங்கினவன், அவருடைய பேச்சுகள் எனக்கு பிடிக்கும். அப்படிதான் நான் எடுத்துக்கிட்டேன். தொடர்ந்து காலப்போக்கில் அவர் வந்து தலைவர் பிரபாகரனை பத்தி சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அங்க ஈழத்துல போர் உச்சகட்டத்தில் இருந்த சமயத்துல அங்க புலிகளா இருந்தவங்க எல்லாம் களத்துல போய் கண்ணு போய் காது போய் பெண்கள் உட்பட உயிரிழந்து அங்க செத்துட்டு இருக்கிற நேரத்துல இவர் அங்க போயிருந்ததாகவும் தலைவர் பிரபாகரன் இவர் கூட்டு கையாக்கி போட்டதாகவும், எனக்கு 28 கிலோ கை போட்டாருனும், எனக்கு துப்பாக்கி சுட்டு வேடிக்கை காட்டிட்டு இருந்தாரும். அதை தாண்டி வந்து அங்க ராணுவ உண்மையிலே ஈழத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ராணுவ கட்டுப்பாடு தலைவர் பிரபாகரன் இருந்த ஒழுக்கமும் நேர்மை வேற எந்த ஒரு நாட்டு ராணுவ தளபதி கூட இருந்திருக்காரு. அப்பேற்பட்ட தளபதியா நம்ம மனசுல வந்து உயரத்தில் வச்சுட்டு இருந்தவர் இவர் வந்து மாணவ பண்டிகை சுடக்கூடாதுன்னு ஒரு ராணுவ கட்டுப்பாடு இருந்தும் இவருக்காக போய் கேட்டாருன்னு சொல்லிட்டு ராணுவ கட்டுப்பாட்டையும் தளர்த்திட்டு இவங்க வந்து ஒரு பண்டிகை சுட்டு கொடுத்தாங்க, மான சுட்டு கொடுத்தாங்க. உலக அரங்கத்துல வந்து பிரபாகரன் வந்து அவ்வளவு பெரிய ஒன்றும் நேர்மையாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் இல்ல போல. அவர் யாராவது சினிமாக்காரங்க போனா என்ன மாத்திட்டாங்க, செத்து இருந்தாலும் பரவாயில்ல இருந்து கூத்தடிச்சு இருந்தார் போல, கொண்டாடி பிள்ளைங்க ரொம்ப சுகமா இருந்தார் போல, இப்படியான ஒரு பிம்பத்தை அவர் மேல உருவாக்கினார். அப்ப எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த சமயங்கள்ல விடுதலை ராஜேந்திரன் சொன்னதா கொத்துமணி அவன் சொன்னார், இந்த படம் வந்து ஏதோ போலியா சித்தரிக்கப்பட்ட படமா வந்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அதை தெரிஞ்சுட்டு நான் வந்து செங்கோட்டையன் கேட்டேன், நீங்க இது சொன்னீங்களா வெளியில இந்த படம் வந்து சித்தரிக்கப்பட்ட படம் ஒரு தகவல் வெளியில வருது அப்படின்னு. இல்ல நான் யாருக்கும் சொல்லல, அவங்கள யூகத்தில் சொல்றாங்க போல இருக்கிறார். நானும் சரி அப்படியே கடந்து போகட்டும் அப்படியே விட்டேன். தொடர்ந்து என்னுடைய கருத்து என்னன்னா, தமிழக அரசியலா இருக்கட்டும் ஈழ அரசியலா இருக்கும், தமிழர்களுக்கு அரணா இருந்தது பார்த்தா ஈழத்துல தலைவர் பிரபாகரன், தமிழகத்துல தந்தை பெரியார். சமூக நீதி சார்ந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் எந்த பிற்போக்கு சக்திகளும் தமிழகத்துல வந்து கைப்பற்ற முடியாது இருக்குன்னா அது தந்தை பெரியார் ஒரு மாபெரும் அரண் தான் இங்க பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி அவர் ஈழத்துல பிரபாகரன் பேரை டேமேஜ் பண்ணாரோ அதே மாதிரி இப்ப சில பிற்போக்குவாதிகளோட சேர்ந்துட்டு தந்தை பெரியாரையும் வந்து இழிவுபடுத்தி தரக்குறைவான ஒரு நபரை சித்தரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஏற்கனவே பிரபாகரன் டேமேஜ் பண்ணி வெற்றி பெற்ற அவருக்கு வந்து தந்தை பெரியார் வந்து இழிவுபடுத்தி வெற்றி பெறது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதே ஃபார்முலா அவர் கையில் எடுக்கும்போது இப்போ நம்ம அமைதியா இருக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட நபருக்கு நன்மையோ தீமையோ நடக்குது அப்படிங்கும்போது கூட சரி நம்ம ஒரு டெக்னிக்கலா நமக்கு எத்திக்கு நம்ம யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால சொல்லாம இருக்கும்னு நினைச்சோம். அது ஒரு சமூகத்துக்கே பெரிய தீமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிற்போக்குவாதிகள் வந்து தமிழகத்தில் களமிறக்கக்கூடிய ஒரு வேலை செய்யறாரு அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் நம்ம வந்து அமைதியா இருக்கணும், அது வந்து சரியா இருக்காது அப்படின்னு தான் அந்த விஷயத்தை பதிவிட்டேன்.